ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு கம்பெனிக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? வணக்கம். ஓகே, ஹெச்ஆர்னு என்ன பார்த்தீங்கன்னா அது ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கம்பெனிக்கு ஹெச்ஆர் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம்னா அவங்க தான் வந்து பிஸ்னஸ் ஆனர்ஸ் வந்து முதுகெலும்பாக இருப்பாங்க. ஸோ பேக் போன் ஃபார் த கம்பெனி. ஏன்னா ஒரு ஸ்டாஃபை வந்து மேனேஜ் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு சேலரி கல்குலேஷனில் இருந்து இல்லை ஸ்டாஃப் இஷ்யூவில் இருந்து டாக்குமெண்டேஷனில் இருந்து ஒரு ஸ்டாஃப் கம்பெனிக்குள்ளே வரதும் ஒரு ஸ்டாஃப் கம்பெனி விட்டு வெளியாகிறதும் அந்த ப்ராசஸ் அந்த எஸ்ஓபி எல்லாமே வந்து ஹெச்ஆர் தான் வந்து பார்த்துக்குவாங்க. இதில் நிறைய பேர் எங்கே வந்து லேக்கிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எஸ்எம்இ மைக்ரோ எஸ்எம்இஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கிய ஃபோக்கஸ் அவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பெருக்கிறதில்ல. மெயின்லி ஆன் ஆப்ரேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க பார்க்குறதில்ல. நம்ம கிட்ட ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க, ஸ்டாஃப் வேலை செய்யும் போது அவங்களுக்கு வேண்டியதுன்னா மாதம் முடிஞ்சுன்னு சம்பளம் கொடுக்கணும். பட் அவங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸ் ஒரு ஸ்டாஃபுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை வந்து கிடைக்கிறது. ஆமாம், ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணி கொடுக்கலாம், எத்தனாவது இதுக்குள்ளே சேலரி கொடுக்கணும், ஒரு நம்ம வந்து ஒரு பேசிக் கொடுக்குறோம்னா அதில் இபிஎஃப் வந்து நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், சொக்ஸோ இஐஎஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அது 3 கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். இபிஎஃப் இருக்கும், சொக்ஸோ இருக்கும் அண்ட் இஐஎஸ் இருக்கும். சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த இஐஎஸ் எதுக்கு வெட்டுறாங்கன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ இது நம்ம வெட்டுறதுனால என்ன பயன், ஒரு சொக்ஸோ எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, ஸோ முக்கியமாக ஓவர் டைமுக்கு வந்து நம்ம இபிஎஃப் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, ஒரு 5 வருஷம் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வந்து நம்ம எவ்வளோ annual leave கொடுக்கணும். annual leave பார்த்தீங்கன்னா பார்க்க போனால் ப்ரோ ரேட்டாக கணக்கு பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருஷம் பிறந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னா ஒரு 2ஆம் மாதமே 3ஆம் மாதமே பார்த்தீங்கன்னா ஓகே நான் 10 நாள் எடுத்துக்கலாமா 5 நாள் எடுத்துக்கலாமா சொல்லி கேள்விகள் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட் அட்வைசரியாக ஒரு சொல்யூஷனாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதலாளி பார்த்தீங்கன்னா எப்படி சேலரி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சிஸ்டம் இல்லாமல், ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு எக்ஸலில் போட்டு கல்குலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது அக்யூரேட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா அதில் நிறைய நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஏற நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, முதலாளிங்க அதிகமாக கொடுத்துடலாம், இல்லை குறைச்சி கொடுத்துடலாம். இது 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது. இல்லை, ஒரு கரெக்டாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வைக்கும் போது தவறுகள் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி போய் சேரணும். அதே நேரத்தில் முதலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடவும் கொடுத்துடக்கூடாது. இதுதான் மெயின். ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹெச்ஆருக்கு உண்டான நடக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கும் ஹெச்ஆருக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் ஹெச்ஆருக்கும் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளும், பிறகு இந்தியன் சைடில் இருக்கிற ஹெச்ஆர் எந்த அளவுக்கு வளமாக இருக்காங்க இந்த ஒரு லைஃப்பில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முதலாளி இருப்பார், அந்த முதலாளி எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியல் கொடுக்குறாரு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிறகு நாளைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனி திறந்து நீங்களும் ஒரு முதலாளி ஆகலாம். அது வகையில் நீங்கள் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை திறக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ரிப்பரேஷனுக்கு சொல்கிற வீடியோஸ் தான் இது. இன்றைக்கி நீங்கள் ஒரு தொழிலாளி, இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் ஒரு பெரிய முதலாளி ஆகலாம். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு இந்த கேஸ் சொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு இந்த லைவ் செஷனில் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு 4 பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனாக இல்லாட்டி கூட பிறருக்கு அது பெரிய பயனாக இருக்கலாம். இல்லாட்டி உங்கள் சித்தப்பா, மாமா, அண்ணன் யார் வேணால் பிஸ்னஸ் திறந்துருக்கலாம். அவங்ககிட்ட ஹெச்ஆர் இருக்காது, 5 பேருக்கு வேலைக்கு வச்சுருப்பாங்க. லோரி ஓட்டுற கம்பெனியாக இருக்கலாம், புல் அடிக்கிற மிஷின் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி பைப்பிங் கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் இருக்காது. இன்றைக்கி நாளைக்கு பரவாயில்ல விட்டுறலாம். ஆனால் நாளை பின்ன கவர்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது அப்போ உங்களால் கணக்கு காட்ட முடியலன்னா டெஃபினெட்லி அவர் பெரிய பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்குது. இந்த ஒட்டி தான் இந்த லைஃப் பற்றி வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சரிங்க, இந்தியன் சைடில் எந்த அளவுக்கு ஹெச்ஆர் வந்து முக்கியமாக கருதுறாங்க? அது ஒவ்வொரு பிஸ்னஸ் முதலாளி பொறுத்தது இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கம்பெனிலையும். பட் பெரிய கம்பெனிக்கும் சின்ன கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பெரிய கம்பெனிக்கு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷன் வச்சுருப்பாங்க. பேரோல் வச்சுருப்பாங்க, ரிக்ரூட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அப்புறம் காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்க பெரிய கம்பெனி இருக்கிறனால அவங்க தனித்தனி ஆளை வச்சு அதை மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி மைக்ரோ எஸ்எம்இன்னு சொல்லுவோம், எஸ்எம்இன்னு சொல்லுவோம், ஒரு 5 ஸ்டாஃப் 10 ஸ்டாஃப் ஒரு 20 ஸ்டாஃப்குள்ளே இருக்கிற முதலாளிங்க இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அளவுக்கு பட்ஜெட் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து ஒன்றா வச்சுருப்பாங்க. அப்போ சேர்த்து ஒன்றா வச்சுருக்கிறனால அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மாதம் முடிஞ்சோடனே சேலரி கல்குலேஷனுக்கு மட்டும் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இல்லை புதுசாக ஒரு ஸ்டாஃப் வராங்களா, புதுசாக ஒரு ஸ்டாஃப் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லெட்டர் ப்ரீ டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதில் பேர், ஐசி நம்பரு, டிசைனேஷன், சேலரி மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. பட் அந்த ஆஃபர் லெட்டர் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களா அதில் இருக்கா, அதில் நம்ம போட்டிருக்கோமா, தெரியப்படுத்திருக்கோமா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
சில முதலாளிங்க ஆஃபர் லெட்டரே கொடுக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி ஒரு வேலை நம்மளுக்கு தெரியாது எப்போ மழை வரும்னு. ஒரு வேலை போயிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சாமான் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆஃபர் லெட்டர் கொடுக்காத காரணத்துக்காக. ஓகே, ஆஃபர் லெட்டர் இல்லாமலே வேலைக்கு வச்சுக்கிறது ஒரு பெரிய குற்றம் இந்த நாட்டில். ஆமா, குற்றம். ஆனா சில இடத்துல வந்து டைம்க்குலாம் வந்து ஃபோன் அடிச்சுக்கா வேலை இருக்கா அப்படி கேட்குவாங்க. சரி நாளைக்கு வந்துரு அப்படி கூப்பிட்டு போயிடுவாங்க. என்ன கொலைட்டு லோரி கொலைட்டு வேலை இருக்கு வந்துரு அப்படி சொல்லிடுவாங்க. வாரம் முடிஞ்சோன்னு சம்பளம் கொடுக்காங்க. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் வந்து அதுவும் வந்து சட்டத்துல இடம் இருக்கு. பார்ட் டைம்க்குன்னு ஒரு சட்டத்துல பார்ட் டைம் சட்டம் இருக்கு. அதுக்கும் வயசு இதெல்லாம் இருக்கா? பார்ட் டைமுக்கு வந்து ஒரு வயசு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா பார்ட் டைம் சொல்லி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ல வந்து அது தனியா ஒரு டிவிஷன் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டே அது இருக்கு. ஸோ எத்தனை ஒரு வேலை செய்யலாம், என்ன வேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் முக்காசி பாத்தீங்கன்னா பார்ட் டைம்னா ஓகே நான் ஒரு நாளைக்கு 50 சொல்லி கொடுக்குறேன், ஒரு 20 சொல்லி கொடுக்குறேன், இது பண்ணி செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி அது நிறைய இருக்கு. அது நான் தவறுன்னு சொல்ல முடியாது, ரைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க சம்மந்தப்பட்டது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது ஓகே. ஆனா இப்போ முக்கியமா நம்ம பேச போறது என்ன கேட்டீங்கன்னா ஹைலைட் பண்ண வேண்டியது இந்த முழு நேர தொழிலாளி ஃபுல் டைம் தான் மெயினா. ஏன்னா ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு எடுக்கணும்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும், ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி கொடுக்கணும், கம்பெனியோட எம்ப்ளாய்மெண்ட் புக்கு கொடுக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் புக்னா சில பேருக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி என்னது அந்த எம்ப்ளாய்மெண்ட் புக்னா? ஹேண்ட்புக், கம்பெனி ஹேண்ட்புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆஃபர் லெட்டரில் போட முடியாது. ஆஃபர் லெட்டர் இது இருக்காது, தனியாக ஒரு புத்தகம் இருக்கும். ஆமாம், ஆஃபர் லெட்டர் சில விஷயங்கள் வந்து ஜெனரலாக மென்ஷன் பண்ணியிருக்கும். அதில் டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியணும்னா அது எல்லாமே நம்ம வந்து கம்பெனி ஹேண்ட்புக்கில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். வேலை டைமில் இருந்து யூனிஃபார்ம் என்ன போடணும், மேஜர் மிஸ் பண்ணா ஓடி, ஓவர் டைம் என்ன ரேட்டில் பே பண்ணுறோம், ஓடி என்டைட்டில்மெண்ட், ஆனுவல் லீவ் என்டைட்டில்மெண்ட், எம்சிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் லீவ் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டரில் போட முடியாது. ஓகே, உங்களுக்கு இந்த 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆனுவல் லீவ், 5 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா இவ்வளோ ஆனுவல் லீவ் தான் போட்டிருக்கோம். பட் ஓகே வருஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் 5 நாள் ஆனுவல் லீவ் பேலன்ஸ் இருக்குது, இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து கம்பெனி ஹேண்ட்புக்கில் தான் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஹேண்ட்புக்கில் நம்ம ரிஃபர் பண்ணும்போது நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹேண்ட்புக்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போடுற நாள் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ அதே நேரத்தில் அவங்க ஹேண்ட்புக் வாங்கிக்கிட்டாங்க, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக ஒரு எக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு பேச்சு. அப்போ நம்ம அந்த பேச்சை நம்ம வந்து நேராக வந்து பர்சனல் ஃபைல் நம்ம போட்டுருவோம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்க உங்கள் கம்பெனி மூலியமா? நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். KS பேரோல் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் நம்ம 100% HR சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் ஒரு பிஸ்னஸ் ஆனர்ஸ்க்கு என்ன செய்யணுமோ முறைப்படி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னு தான் இன்க்ளூட் பண்ணுறீங்க? ஒரு தொழிலாளிக்கு அவங்களுக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது, ஒரு முதலாளிக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது சொல்கிற சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் வேறு என்னென்ன KS சொல்யூஷனில் செய்யும்?